ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசீவிங் ஆஃப் த வெஜிடபிள்ஸ். ஸோ ஃபார்ம்ல இருந்தோ இல்லை மார்க்கெட்ல இருந்தோ தேவையான வெஜிடபிள்ஸ் யூனிட்டுக்கு வந்துடும். ஸ்டெப் 2 சார்ட்டிங். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கிரேட் ஏ கிரேட் பின்னு ரெண்டா பிரிக்கணும். கிரேட் பி வந்து யூஸ் பண்ண முடியாது, ஸோ அதெல்லாம் ரிட்டர்ன் போயிடும். கிரேட் ஏ மட்டும் சில்லிங் யூனிட்குள்ளே போயிடும். ஸ்டெப் 3 சில்லிங். ஒரு 2 to 3 hours வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சில் ஆகணும். வெஜிடபிளோட கோர் டெம்பரேச்சர் வந்து ஒரு 2 degreesக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். இதனால வெஜிடபிள்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும், நியூட்ரியன்ஸும் கட் பண்ணும்போது லாஸ் ஆகாது. ஸ்டெப் 4 வாஷிங். நம்ம சில் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை நல்ல சில்லான சானிடைஸ்ட் வாட்டர்ல ஒரு 2 to 3 minutes வாஷ் பண்ணணும். ஸ்டெப் 5 கட்டிங். கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்ட கட் டைப்ஸ் அண்ட் கட் சைஸஸ்ல கட் பண்ணணும். ஸ்டெப் 6 கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் குவான்டிட்டி அண்ட் ஆர்டர் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டெப் 7 அடுத்து பேக் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு சில்லிங் ப்ராசஸ்ல இருக்கும். ஸ்டெப் 8 டெலிவரி. இப்போ கிளீன்ட், கட், பேக் அண்ட் சில்ட் கட் வெஜிடபிள்ஸ் அந்தந்த கஸ்டமர் லொகேஷனுக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ இதை மாதிரி ஒரு 8 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ற கட் வெஜிடபிள்ஸை நீங்க வாங்கி குக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கட் வெஜிடபிள்ஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கட் வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டு வாங்குங்க.